vlog சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போனா எம்ம மோட்டார் ரன்னர்ஸ் ஒரு கலரா ஒருத்தர் இருக்கான்ல ப்ளூ அண்ட் அது நம்ம இல்லை இதான் அம்ம. ஏன்னா நான் இங்கே நின்றுட்டேன். கைஸ் நம்ம பைக் வாங்கினோம் 2 பைக்கு. இப்போ 14,000 ரூபாய் கிடச்சிருக்கு. 43,000 ரூபாய் வாங்கினா. கவுசிக்கு நிஞ்சா பைக் H2R வாங்கிடலாம். இப்போ நான் எமகா R7 போட்டேன். இப்போ வாங்கி செம்மையாக ஓட்டுவேன் பாருங்க. அதுக்கப்புறம் நான் நேற்று வந்து ஹோம் டூர் அண்டு டென்ட் போட்டிருப்பேன். அதை பார்க்கவங்கள பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா கைஸ், நான் உள்ளே கூட போகலாம். எங்கள் நேற்று அப்படியே ஸ்லோவாக போனீங்கன்னா இங்கே நிறுத்தி இப்போ இங்கே ஸ்லோவாக போனீங்கன்னா வண்டி இடிச்சுதான் போயிடுவாங்க பார்க்காமையே. அதுதான் இந்த பைக்கில் டெக்கரேட் பண்ணி இங்கே ஒரு பிளாக் கலர் உருண்டை மாதிரி இருக்குல்ல, அதுதான் கைஸ் மைக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு கேமரா. ஹெல்மெட் காமிக்கிற பாருங்க. இது வந்து 3,000 ரூபாய் கிடச்சிருக்கு எனக்கு. பார்த்தீங்களா, இப்போ எனக்கு 15,000 ரூபா கிடச்சிது. 3,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஹெல்மெட். இப்போ வாங்க ஸ்லோ. இப்போ அப்படின்னாடி பாட்டுன்னா புறாய் பாட்டு வந்து இல்லை, முன்னாடி இல்லை. இப்போ மட்டும் வீடு கடிக்கலாம். ஏய் அச்சிச்சோ, சிக்கிக்கிச்சே இங்கே சவுட் ஆயிடலாம். அதெல்லாம் செத்துட்டேன். இந்த ரேஸ் கூட நடக்கும். ஜாயிண்ட் ரேஸ் மேலே காமிக்கும். ஜாயின் பண்ணிங்கன்னா ஜோயிங் அப்படி காமிக்கும். அது நீங்கள் வெயிட் பண்ணணும். Yamaha R7 Yamaha R7 Yamaha R7 கவுசிக்கு நிஞ்சா 300 இல்லை 80 கைஸ். இவங்க மட்டும் எப்படிலாம் எல்லாம் வாங்கலாம் பார்த்தா காசு கொடுத்து வாங்கலாம் கைஸ். இல்லை இது பைக் ஸ்பீட் எவ்வளோ கைஸ் பார்த்தீங்களா? இது எவ்வளோ ஸ்பீட் பார்த்தீங்களா கவுசிக்கில்? பரவாயில்ல, நல்லதுதான். அதில் நீங்கள் ஃபஸ்ட் ரேஸ் ஆகாமல் அரவுண்ட் ஒன்று தான் நீங்கள் போவீங்க. உலகமே சுற்றிட்டு வரணும்னா பைக் ரேஸு. இப்போ நான் Yamaha R6 போடுறேன் கைஸ். இப்போ பாருங்கள் நல்லா ஓடுது.
சீக்கிரம் அன்லாக்கே பண்ணிடுங்க. வீல் அடிக்கலாமா கைஸ்? இது அதே மாதிரி தான், ஆனால் ஸ்பீட் செம்ம வேகமாக போகும். ஸ்பீடெலாம் காப்பிட்டாது எங்காச்சும் உங்கள் ஸ்பீடு கம்மியாக தெரியும். உங்கள் சைடு தெரிய மாட்டேங்குது, பிளாக்காக இருக்குது எல்லாமே. கைஸ் நான் ஹெல்மெட்டுங்க இப்போ இங்கே தான் வாங்கல. ஹெல்மெட் இங்கே காமிவா லிமிட்டட் ஹெல்மெட். சரி வாங்க பைக் வாங்கலாம். 17,000 ஏதாச்சும் பைக் வாங்கலாம் பார்ப்போம். நெக்கே ஐடியில் போய் சர்வீஸ் 700 போட 30,000. எங்கள் அப்பா பைக் மணி ஏரியா 6,000 இருக்கும். லோண்டா போட்டால் நீ பிடிக்கணும். லோண்டா இதுவா
வாங்காமல் இருக்கேன். 450,000 சரி 4 பைக் வாங்கியாச்சு. இதுங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஸ்பீட் போகுது. லோண்டா இவ்வளோ சின்னதாக இருக்கு. பார்க்க சின்னதாக இருக்கு. என்னடா கை விடுங்க என்ன பாட்டி செத்த மறந்தீங்க. என்னபடி என்ன பண்ண சொல்ற மிளகா போட்டு எடுத்து வீசலான்னு பார்த்தா அதையும் கீழே பண்ணிட்டாரு. என்ன பண்றது ஐடியா என்னோட பாடி ஸ்ப்ரே. இது பாடி ஸ்ப்ரேடா லேடி ஸ்ப்ரே. இதை எதுவும் தாண்டி வாங்கி சொல்லிச்சு. இதை அடிச்சுங்கடா ஆன்டி அதுக்குள்ள கைக்குள்ள போட்டுருங்க. இப்படி சூடு ஜிம்மி போற வேகத்தை பார்த்தா அதை போறாதுன்னு நினைக்கிறேன். இங்க போற தசாவதாரா கல்லை மற்றும் கண். ஆமா சாமிகிட்ட அப்படின்னா வேண்டிக்கிட்டேன். என்ன கிடைச்சிட்டா உனக்கு மட்டும் போட்டு தான் வேண்டிக்கிட்டேன். என்னது அப்போ குடும்பமே ஒண்ணு சேர்ந்தா நடபடி கொடுத்துருவீங்களா? எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாரும் பிச்சுட்டானா? அப்போ ஒண்ணு பண்ணு, கொட்டையோட சேர்த்து கழுத்து நிறைய கொட்டையும் நெத்தி நிறைய பட்டையும் போட்டு விட்டு அப்படியே காசு போய் செட்டில் ஆயிடுறேன். பின்னாடி பைக்கு சும்மா ஃபாலோ பண்ணாங்களா? என்ன வெளியே தோங்குற பூசி மாதிரி ஆடி முடியல வாடுறா கிருமி பழத்தை விட்டு வச்ச மாதிரி இருக்கு. நீ எல்லாம் சப்பே உள்ளவனாலே மாட்டிப்ப. இந்த சின்ன சந்துல வரலாமா? சீண்டில் போது பேக்ல பேண்ட் வாசல் தெரியாது எவ்வளோ ஸ்பீக்கர் போட்டு போயிருந்தாங்க. நல்ல வேலை என்ன நெஞ்சில் முட்டா மாமா வேணும். சூழ்நிலை ஓரத்துங்க ஈஸியாக நேரம் ஓடிட்டா சாமி சேர்த்து சரகல் ஆடுங்களா? உட்காந்து
கைஸ், மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அதுக்கப்புறம் பெல் ஆல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோஸ் போகணும். பை பாய்.